ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இது இது பார்த்திங்கன்னா செவ்வாய்க்கிழமை காலையில் எடுத்த வீடியோ தாங்க. வீட்டு வேலை எல்லாத்தையும் முடிச்சுட்டு பக்கத்து தோட்டத்தில் மோட்ரு எடுத்து விட்றேன்னு சொல்லியிருந்தாங்க. அதனால் கண்ணில் பட்டது, கையில் தொட்டதுன்னு எல்லாத்தையும் மொத்தத்தையும் வலிச்சிட்டு போயாச்சுங்க. கூடவே பிள்ளைங்களையும் கூட்டிகிட்டு போயிட்டேன். போய் என்ன தண்ணியை கண்டதும் பார்த்து குதிச்சுட்டு கிடக்க வேண்டியதான். இந்த எருமை மாடெல்லாம் பார்த்துருக்கீங்களா? தண்ணி பார்த்தோன்னே போய் அந்த வெயில் நேரத்துக்கு தண்ணிக்குள்ளேயே படுத்துக்கும். எங்கே அதை சேத்து தண்ணியாக இருந்தாலும் சரி, என்ன தண்ணியாக இருந்தாலும் சரி, போய் அதுலேயே படுத்துட்டு கிடக்கும்ல. அந்த மாதிரி பசங்கள்லாம் வந்து தண்ணி கிடந்து அதில் போய் ஆட ஆரம்பிச்சிட்டாங்கங்க. ஷாம்புலாம் எடுத்துகிட்டு போய் அங்கேயே அவங்களுக்கு தலைக்கெலாம் குளிச்சுட்டுட்டு துணியெல்லாம் துவைச்சி வச்சுட்டு நாங்களும் அதில் விளையாட ஆரம்பிச்சிட்டோம். போய் ஒரு 2 மணி நேரம் தண்ணியை விட்டு எந்திரிக்காமையே நாங்கள் படுத்துட்டு இருந்தோம், விளையாடிட்டு இருந்தாங்க. அடிக்கிற வெயிலுக்கு இப்படி ஒரு இடம் கிடைக்கிறதே நம்மளுக்கு பெருசு. கிடைச்சா நம்ம சும்மா விடுவோமா? கிணத்து தண்ணி வேறு ஜில்லு ஜில்லுன்னு வந்துட்டு இருந்தது. பயங்கரமாக என்ஜாய் பண்ணியாச்சுங்க. குற்றாலம் என்னங்க, குற்றாலம் நமக்கு இந்த ஊர், எங்கள் ஊர் கிணறே சொர்க்கந்தாங்க. பாருங்க, தென்னை மரத்துக்கு காற்று வாங்கிட்டு ஜாலியாக இருக்கிற துணியும் துவைச்சிக்கிட்டு வேலைக்கு வேலையும் ஆச்சு, என்ஜாய்மெண்ட் குறையவே இல்லை. துணியெல்லாம் துவைச்சி எடுத்துகிட்டு 2 மணி நேரத்துக்கு அப்புறம் தான் நாங்கள் வீட்டுக்கே வந்தோம். ரொம்ப டயர்டானதுனால தான் நாங்கள் வீட்டுக்கே வந்தோமே. இதுதான் அவங்க தோப்பு, எங்கள் அத்தையும் அவங்க தோப்பு தான். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், தோப்பு பிடிச்சிருக்கா? எங்கள் சூழல் சுற்றுச்சூழல் எப்படி இருக்குது பாருங்கள். என்விரான்மெண்ட்டு நாங்கள் ரொம்பவே சூப்பரான என்விரான்மெண்ட்டில் தான் நாங்கள் வாழ்ந்துட்டுருக்குறோமே. அவ்வளோதான், துவைச்சி குளித்து டயர்டாகி வண்டியை தூக்கிட்டு கிளம்பியாச்சுங்க வீட்டுக்கு. துணியெல்லாம் காய போட்டுட்டு குளிச்சுட்டு நானும் வெளியில் கிளம்புற வேலை இருந்தது, அதனால் கிளம்பிட்டேன். இதோட இந்த வீடியோ முடியுதுங்க. வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். பிடிக்கலின்னு சொல்லுங்கள். ஏதாவது குறை இருந்தாலும் சொல்லுங்கள். நான் வேறு எந்த மாதிரி வீடியோ போடணுன்னு நீங்கள் கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.